ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். இந்த சிலிண்டர் ப்ராப்ளம்னால எங்கள் அம்மா வந்து இந்த விறகு அடுப்பில் செய்கிறாங்க. எப்படி செய்வோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுக்கணும். அது காஞ்சதுக்கப்புறம் வந்து பட்டை போடணும். 2 பட்டை போட்டுட்டு 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் வந்து நல்லா வணக்கணும். சிலிண்டர் இல்லாமல் எவ்வளோ பிரச்சனை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அடுப்பு வந்து குடிச்சிருச்சு. இது வணக்கணும். நல்லா வெங்காயம் வந்து வணங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கறிவேப்பிலை போடணும். நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகா போடணும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு மல்லி கறிவேப்பிலை போடணும். மல்லி இலை போடணும். நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு போடணும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். தக்காளி போடணும். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கணும். தக்காளியை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கணும். அடுத்து வந்து நம்ம கழுவி வச்ச சிக்கனை போடணும். நல்லா கிளறி விட்டுக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். கல் உப்பு. அரை ஸ்பூன் ஜீரக பொடி போடணும். அரை ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கணும். குழம்பு மிளகாத்தூள் 50 கிராம் கொட்டிக்கணும். நல்லா கிளறி விடணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சிக்கன் மசாலா 50 கிராம் நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ ஒரு சொம்பு தண்ணி ஊற்றணும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்களா, அடுப்பு பாருங்கள் எப்படி எரியுது பாருங்கள். விறகு அடுப்பு பாருங்கள், சூப்பராக எரியுது. கேஸ் இல்லாமல் என்ன ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். ஒரு 15 நிமிஷம் வந்து மூடி வைக்கணும். புளி ஊற்றிக்கலாம். டேஸ்ட்டுக்கு வேணும்னா ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா சுண்டிருச்சு. கிரேவி பாருங்கள், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. சரி வாங்க தட்டில் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு. எவ்வளோ நேரத்து சாப்பிட்றா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தங்கச்சி நல்லா இருக்கா? செம்மையாக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.